சட்டமன்றத்தில் மாஸ் காட்டிய எடப்பாடி அப்படின்லாம் தமிழில் நம்ம வைக்க முடியுமா அப்படின்லாம் பல வருஷமாக நம்ம யோசிச்சிருக்கோம். இந்த வீடியோவில் வைக்கிறோம். இன்னைக்கு வைக்கிறோம். சட்டமன்றத்தில் மாஸ் காட்டிய எடப்பாடி, திணறிய திமுக, சிக்ஸர் அடிச்சிய எடப்பாடி, ஆஹா அப்படின்னு திமிரி எழுந்த எடப்பாடி, இப்படிலாம் இனிமேல் தமிழில் வைக்கிறதுக்கான ஒரு நபராக மாறிவிட்டார். ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே கிண்டலுக்கும் கேலிக்கும் உள்ளாக்கப்பட்ட ஒரு நபர். இவரெல்லாம் ஒரு எதிர்க்கட்சி தலைவரா, இவர் ஒரு புள்ள பூச்சி இல்லையா என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பூதமாக மாறி நிற்கிறார் நம்ம சட்டமன்றத்தில். கண்ணா லட்டு திங்காசைன்னு ஒரு படம் இருக்கும். அந்த படத்துல வந்து ஒரு அரசியல் வசனம் வரும். பெரிய பையன் மட்டும் ஜட்டி போட்டு வந்தா நீங்க எல்லாம் காலிடா, இன்னைக்கு அண்டரை வேற போட்டு சட்டமன்றத்துக்கு போயிட்டாரா, அப்படி பறிஞ்சு கட்டிட்டு எங்க ஆள் இன்னைக்கு திமிரி எழுந்தது. கம்பேக்னா இதான்டா கம்பேக் அப்படின்னு கம்பேக் கொடுத்துருக்கிறாரு. அது இயரண்டில் கம்பேக் கொடுத்துருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஆளுங்கட்சி பதறி போய் சிஎம்லேருந்து நம்ம மூத்த அரசியல்வாதி அவர் துரைமுருகன்லேருந்து அவைய ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒத்தி வச்சுட்டு இப்போ திமுக காரங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு எடப்பாடிக்கு ஒரு பதில் சொல்லலாமா? அப்படி சொன்னால் அது சரியாக இருக்குமா? இல்லை அவையை ஒரு 6 நாள் லீவ் விட்டுட்டு போய் பதிலெல்லாம் எங்கேயா தேடி கண்டுபிடிச்சி படிச்சுட்டு வந்து நாளைக்கு அவையில் சொல்லலாமாங்கிற அளவுக்கு பெரிய விவாதங்கள் போயிருக்கு. அதாவது கந்தர்வக்கோட்டை சமஸ்தானம் ஆடி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சட்டமன்றமே கிடுகிடுத்து போய் சட்டமன்றமே ஆடி போய் நின்றுச்சு. இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த விஸ்வரூபத்தை பார்த்து அது என்ன விஸ்வரூபம் எடுத்தார் அப்படிங்கிறதான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்னு ஜாதிக்கு படிலாம் இப்படிதான் பேசி ஆகணும். வேற எப்படி பேச முடியும்? என்ன பேச முடியும்? உங்களுக்கு சரக்கு இருந்தாலும் பேச முடியும். நீங்க முதலமைச்சர் ஒன்றுக்கும் வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாண்டா. அது நீங்க இப்படி பேசுற என்ன அர்த்தம்? நீங்க சரியான முறையில் என்ன சட்டமன்றம் தானே, ஒரு மூத்த உறுப்பினர் மற்றவருக்கு வழிகாட்டியா இருக்கணும். அதை விட்டுட்டு ஊனா என்ன, இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. மக்களுடைய பிரச்சனை உயிரை கொடுத்தாலும் காப்பாற்றுவாங்க. நீங்க பாத்தீங்களா யாரை பாத்திரம் கண்டல் பண்றீங்க? ஊப்பிகளா, 200 ரூபா ஊப்பிகளா, கொத்தடிமைகளா, இல்ல திமுக ஊப்பி 200 ரூபாய்க்கு வேலை பாக்குறதுக்கு எங்க ஐயா எடப்பாடி பழனிசாமியை எந்த அளவுக்கு நீங்க கிண்டல் பண்ணீங்க? அதுவும் எந்த அளவுக்கு பக்காடி பழனிசாமி ஒருத்தன் ஹேஷ்டாக் போடுறாங்க. பக்காடி பழனிசாமி, பக்காடிக்கு எங்க ஐயா பழனிசாமி என்ன சம்பந்தம்? பாப்பான்னு வர்றதுனால எதுனாலும் பாதம் தாங்கி பழனிசாமி, அது ஒரு லாஜிக் இருக்கு. பக்காடி பழனிசாமி என்ன லாஜிக் இருக்கு? எங்க ஆளே விஸ்கி கூட குடிப்பாரு, உங்களுக்கு என்ன? அது என்ன பக்காடி தான் பண்ண உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல ஊத்தியா குடுத்தீங்க எங்க மகனின் வழியில் வந்து அது என்ன கல்லு கில்லு கூட குடிக்கலாம், அப்படி கூட குடிக்கலாம். அது எப்படி நீங்க பக்காடி பழனிசாமி போறீங்க? ஹேஷ்டாக் பக்காடி பழனிசாமி, பாதம் தாங்கி பழனிசாமி, அடிமை பழனிசாமி, கொத்தடிமை பழனி, எவ்வளவு அதெல்லாம் இப்ப யாரும் பேசலையே. இல்ல எவ்வளவு நீங்க கேள்வி பண்ணீங்க, கிண்டல் பண்ணீங்க எங்க ஐயாவை. ஒரு தமிழர் என்றும் பாராமல் அவர் எவ்வளவு கிண்டல் கேள்வி பண்ணீங்க. நீ பாத்தீங்கல்ல சட்டமன்றத்தையே சும்மா சலசலக்க வச்சார்ல, சட்டமன்றத்திலே சலங்கையை கட்டி சும்மா சலக் சலக்குன்னு ஆனாரா இல்லையா எங்க தலைவர்? அப்படியாப்பட்ட ஒரு ஆட்டம்யா, எதுவுமே பேச முடியாது. என்ன தமிழ்நாடு என்ன என்ன கேள்வி பண்ணீங்க நீங்க? அவருக்கு முதுகெலும்பு இருக்கா இல்லையான்னு தெரியல. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தான் அவருக்கு முதுகெலும்பு இருக்கா இல்லையா கண்டுபிடிக்கணும். இனிமே ஒருவேளை பிறக்கும் போதே சில குழந்தைகள் வந்து சில இதோட பிறப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிறக்கும் போதே முதுகெலும்பு இல்லாம ஒரு குழந்தையா இருப்பாரு, அப்படி ஒரு அதிசய பிறவியோ அப்படின்னு எல்லாம் எவ்வளவு கிண்டல் பண்ணீங்க. இன்னைக்கு பாரு சட்டமன்றத்துல இதோ பாடுறாங்க முதுகெலும்பு, முதுகு தண்டு படத்தை எடுத்து அப்படி கையில வச்சுட்டு பேசினாரியா, இதோ பாடுறாங்க முதுகெலும்புன்ட்டு. அப்படியாப்பட்ட ஒரு பேச்சு இன்னைக்கு பேச்செல்லாம் வரலாற்றுல அப்படியே கல்வெட்டுல அப்படியே பொறிச்சு வச்சுட்டு பக்கத்துலயே வந்து 2 ஆளை நம்ம உட்கார வைக்கணும். ஆமா, சம்பளத்துக்கு கொடுத்து உட்கார வைக்கணும். பத்திரமா பாத்துக்க. கல்வெட்டுக்கு பின்னாடி இருக்கிற மேட்டர் படிச்சதுக்கு அப்புறம் எதுல அடிக்கிறது யார் அடிக்கிறதுன்ற கன்ஃபியூஷன் இருக்க கூடாதுல்ல, இப்படியாவே உட்கார வைக்கணும். இல்ல இப்படி எல்லாம் இன்னைக்கு வந்து சவுக்கு சங்கர் தன்னுடைய யூடியூப் சேனல்ல இப்படிலாம் பொழந்து கட்டிட்டு இருப்பாப்புல. பாத்தியான இந்த கட்டம் மட்டும் போட்டு பாத்தியா? யாரை பார்த்து சொல்றீங்க? யாரை பார்த்து? இது உங்களுக்கு தெரியலையா? ஏய் தெளிவா உட்கார்ந்து பாருடா, ஏதாவது தெரியும் பாருங்க. அங்க ஆதவர்ஜுனா விசிகாவுக்கு, ஆதவர்ஜுனா அங்க சில்பா குமார் விசிகாக்குள்ள நெருக்கடி கொடுக்குறாரு. விஜய் ஒரு பக்கம் புஷ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயம் பனையூர் பண்ணையார் ஒரு பக்கம் புஷ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல எடப்பாடி அவர்கள் திரும்ப கம்பேக்னு சொல்ற அளவுக்கு சட்டமன்றத்தில் இப்படி நடக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அது. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அது. எப்படி இருக்கும்? டோட்டலா கூட்டணி காலி, திமுக கூட்டணி காலி. காலி ஃபிலிக்ஸ் ரூமே போக மூட்டமா தான் இருக்கும். ராஜா ஆமாண்ணே, யார்கிட்ட நீ இலை வாங்குற? இவ்வளவு தரமான இலையா இருக்கு. என்ன பிராண்ட் இலைண்ணே?
தரமான இருக்கு, ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கும் போல இருக்கு. ஆனா நான் வந்து இந்த கஞ்சா ஹண்ட் 3.0 4.0 3.0 போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த ஹண்ட்லயும் சிக்காத ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குறேன்னா கில்லினேனியா நிஜமா கில்லினே வேற லெவல். அப்ப என்ன நடந்துச்சு நீ சட்டமன்றத்துல அப்படின்னா அந்த டங்ஸ்டன் எடுக்கிறது பத்தி அதே ப்ராசஸ். மதுரை பக்கத்துல அரிட்டாப்பட்டி அப்படின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துல டங்ஸ்டன் அப்படிங்கிறது பூமி கீழே ஒண்ணு இருக்கு, ஒரு கனிம வளம். அதை வந்து பூமியை தோண்டி உள்ளதெல்லாம் எடுக்க போறோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த கனிம வளங்களை பாதுகாக்கிறேன் அப்படிங்கிற பேர்லயே இங்க ஒருத்தன் வந்து அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் பாருங்க. இந்த கன்னியாகுமரியில உள்ளதெல்லாம் வெட்டி கேரளாக்காரன் எடுத்துட்டு போறான் பாருங்க. கேரளாவில் உள்ள மலையை ஏன் வெட்டாம தமிழ்நாட்டில் உள்ள மலையை வந்து வெட்டுறான்? அவன் சரியான அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் பிறந்தவன். அவன் வந்து சரியான ஒரு மலையாள அப்பனுக்கும் மலையாள ஆத்தாளுக்கும் பிறந்தவன் அப்படிலாம் பேசினாங்க. இங்க இருக்கிறவங்கலாம் தலைவனா அப்படிலாம் பேசி பிறப்பை குறித்துலாம் பேசினாங்க. எனக்கு கனிம வளங்கள் மீது எங்களுக்கு அவ்வளவு ஒரு இதுங்க. ஐயோ பாசமா வந்துடும். நான் இட்லிக்கு பதில் காலைல 2 ஜல்லியை தாங்க திம்பேன். அந்த அளவுக்கு கனிம வளங்கள் மீது எனக்கு ஆர்வம் அதிகம் தெரியுமா உங்களுக்கு? அப்ப அதனாலதான் எனக்கு கோவம் வந்து பேசுறாங்க. இவ்வளவு செக்கு வாங்கினா கூட கல்குவாரி ஓனர்கிட்ட தான் வாங்குறோம். கல்குவாரி ஓனர்கிட்ட தான் நாங்கள் எங்கேயும் வாங்க மாட்டோம். அந்த அளவுக்கு கல்குவாரி ஓனர்கள் மீது வச்சு கனிம வளங்கள் மீது எங்களுக்கு அவ்வளவு பாண்டிங்க. எவனாவது கையை வச்சாலும் நான் காண்டா இருவேன்ல, கடுப்பா இருவேன் நான். அந்த அளவுக்கு கனிம வளங்கள் மீது எனக்கு அக்கறை இருக்கிறதுனாலதான் அதை வேட்டி தூக்குங்க அடியில் இருக்கிறான் ஓடுறான் பாரு. கருகருட்ட மீசையை வச்சுட்டு ஒருத்தர் ஓடுறான் பாரு, கட்ட மீசை கம்மியா இப்படியே எங்கிட்டாவது வந்து வாயை வச்சுக்கிட்டு இது வச்சு மைக்க வச்சுக்கிட்டு அதாவது கேட்டோம்னா கனிம வளங்கள் மீது ஆர்வம், அதை வெட்டி எடுத்துட்டு போட ஒரு இந்த முதலமைச்சர் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல. பிராது 5 நாளா நடக்குது. எங்க போன எங்க இருக்கிற ஏதோ ஒரு கல்குவாரி ஓனர்கிட்ட சீட்டு எழுதி வாங்கிட்டு இருப்பாப்புல, சிட்டை எழுதி வாங்கிட்டு இருப்பாப்புல. பாண்டிச்சேரியில பிரத்யேக 7 நட்சத்திர விடுதிகள்லாம் இருக்குதான். பாண்டிச்சேரியில விடுதிகள் இருக்குது, வேற ஒன்றும் என்ன தேடி பார்த்தா கிடைக்கும். அப்ப டங்ஸ்டன் வேலைய இந்த டங்ஸ்டனுங்கிறது கனிம வளம், அதுக்கு பூமி கீழே இருக்கு, அதை தோண்டி எடுக்க போறாங்க அப்படிங்கிறத எப்ப பேசி முடிவு பண்றாங்க? இந்த மத்திய ஒன்றிய அரசு எப்ப பேசி முடிவு பண்ணுதுன்னா 2023 ஒரு ஆகஸ்ட் மாதம் பேசி முடிவு பண்றாங்க. ஒரு சட்ட திருத்தமே கொண்டு வராங்க. இதனால சட்ட மசோதா தாக்கல் பண்றாங்க நாடாளுமன்றத்துல. சட்டமன்ற தாக்கல் படி இதை கனிம வளங்களை தோண்டி எடுப்பதற்கு ஒன்றிய அரசுக்கு வந்து அதிகாரப்பூர்வமாக அதிகமான பவர்ல இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை தாண்டி அதிகமான பவர்ல அள்ளி கொடுக்கறது மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வர. ஒன்றிய அரசை ஏலம் விட்டுக்கலாம். இந்தியாவின் எந்த மாநிலத்தில் எந்த நிலப்பரப்பில் இருந்தாலும் சரி, அங்க வந்து இந்த கம்பெனி ஒரு தனியார் நிறுவனம் வெட்டிக்கலாம், தனியார் நிறுவனம் சுரண்டிக்கலாம், தனியார் நிறுவனம் என்ன வேணா அங்க செஞ்சுக்கலாம் அப்படின்ற. அங்க உள்ள மக்கள், அந்த மாநிலத்தில் உள்ள மக்கள் அங்க வாழ்றாங்க இல்லையா, அங்க ஒரு 10-15 கிராமம் இருக்கு. அந்த 10-15 கிராமத்திலேயே 3000-4000 வீடுகள் இருக்கு. அந்த 3000-4000 வீடுகளையும் கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து படிக்கிற இளைஞர்கள், மாணவர்கள், மாணவிகள், குழந்தைகள் இருக்காங்களே. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அது அனாவசியம். முதலாளி லாபமாகறாரா இல்லையா? அதானி லாபமாகறாரா? அம்பானி லாபம். அந்த ஏழைகளை போட்டு தள்ளுங்க. ஏழைகள்லாம் இருக்கவே கூடாது. பஸ் இதான் ஏழை ஒழிப்பு திட்டம். வறுமை எப்படி ஒழிக்கிறது? வறுமையில இருக்கவங்கள ஒழிச்சிருக்கோம்னா வறுமை ஒழிஞ்சுக்கணும். அது 10-15 கிராமம் 30-35 அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அந்த ஒட்டுமொத்த கிராமத்தையும் அள்ளி கொண்டு போய் எங்கிட்ட அது வீசு. ஐயா அது அவங்களோட இடம் அவங்க பேர்ல இருக்கு. அதுக்கு தானே சிறப்பு சட்டமே கொண்டு வர்றோம். அவனை என்னத்தை கேட்டுக்கிட்டு எழுதி வாங்க எல்லாத்தையும். ஐயா எழுதி கொடுக்க மாட்டாங்கய்யா, நீ எழுதிட்டு போ. அவனுக்கு கேட்டா மாநில அரசை போய் கேட்பான், மாநில அரசு என்ன கேட்கும். இது எதுவுமே நடக்கூடாதுன்னு ஏழை விடுற உரிமையை நான் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது அந்த சிறப்பு சட்டம். அந்த சட்டத்தை வந்து 2023 நாடாளுமன்றத்துல நிறைவேற்றுறாங்க. அதை அப்படியே வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் டீட்டெயில் வேணாம். இப்போ 23 லான்ச் பண்றாங்க. அப்புறம் இப்போ சமீபத்தில் ஏலம்லாம் விட்டாச்சு. 4வது கட்ட ஏலம்னு நினைக்கிறேன். அந்த ஏலத்துல ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படிங்கிற ஒரு 4000 ஏழை விட்டு அந்த நிறுவனம் எடுத்துச்சு. அந்த நிறுவனம் யாருதுங்கிறதையும் நம்ம போன வீடியோலேயே அதுக்காக பிரத்யேக வீடியோ போட்டு, அந்த நிறுவனம் வேற யாரும் இல்லை, ஸ்டெர்லைட் நிறுவனத்தை நடத்தி வந்த வேதாந்தா குழுமத்துடையது தான் அந்த நிறுவனம். அந்த நிறுவனத்துடைய ஓனர் ஒரு பார்ட்னர் சமூகத்தை சார்ந்தவர். ஆமா, அனில் அகர்வால். அவர் வேதாந்தா அப்படிங்கிறது ஒரு நிறுவனத்தோட பேர். அந்த நிறுவனம் தான், அந்த பார்ட்னர் சமூகத்தை சேர்ந்த முதலாளி தான் ஸ்டெர்லைட் அப்படிங்கிற நிறுவனத்தோட ஓனர் அவர் தான். தமிழ்நாட்டில் ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டத்தில் 13 பேரை துடிதுடிக்க சுட்டு கொன்னதற்கு அந்த முதலாளிக்காக தான் நீங்கள் வேலை பார்த்தீர்களா காவல்துறை அதிகாரிகளே? அந்த முதலாளிக்காகத்தான் அப்போதைய அதிமுக அரசாங்கம் வேலை பார்த்ததா என்று நீதிமன்றம் காரி முகர்களை துப்பி. இந்த கேஸ் கிட்ட படிக்கும் போதே தெரியுது இது ஒரு தனிப்பட்ட முதலாளிக்காக நடத்தப்பட்டது. அப்ப என்ன பண்ணிருக்கீங்க? அத்தனை பேருடைய சாவுக்கு காரணம் ஒரு பார்ட்னர் சமூகத்தை சார்ந்த ஒரு முதலாளி, அவருடைய நலன் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும்.
இப்ப நிற்க இப்ப இந்த இடத்துல அவருதான் இங்கிட்டும் ஏலம் எடுக்கிறாரு. இந்த இடத்துலயும் கடையை விரிச்சுட்டு இப்ப அவரு தான் அந்த ஏலத்தை கைப்பற்றி இருக்கிறார். 13 பேரை போட்டதுல பார்த்தா இங்க ஒரு 130 பேரை போட்டதுன்னு சொல்லிட்டு கிராமங்களே அவ்வளவு கிராமங்கள் இருக்குங்கிறாங்க. அப்போ அங்க இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அண்ணா பார்த்துக்கிட்டீங்களாங்கண்ணா அது டங்ஸ்டனுங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க நான் எடுக்கணுங்கண்ணா, அது வந்து பல 100 ஏக்கர்கள் தேவைப்படுங்கண்ணா, அது ஊர் மக்கள்லாம் போக தாங்கண்ணா வேணும், அது நான் இல்லைன்னு சொல்லுங்கண்ணா, அதான் நமக்கு டங்ஸ்டன் தேவை இல்லைங்களாங்கண்ணா, அதனால வேலை வாய்ப்பு வரும் இல்லைங்களாங்கண்ணா அப்படின்னு ஒரு மக்கள் பாதிக்கப்படுவார்கள். அதற்காக நம்ம எடுக்காம இருக்க முடியுமா? இப்ப நாட்டிற்கு தேவைன்னாக்கா மக்கள் கஷ்டப்படத்தானே வேணும் அப்படின்னு யார் சொன்னாங்க? யார் சொன்னார்? சொல்லுங்க, அவர் பேர் நான் சொல்ல நம்ம நக்கிற மாதிரி பீ போட்டு அவரு பேசுற வீடியோவை நீங்களே பாருங்க. ஸ்டெர்லைட் கம்பெனியை விடுங்க, யார் நடத்துறாங்க விடுங்க, we are not bothered. இன்னைக்கு ஒரு ஸ்டெர்லைட் நிறுவனத்தை மூடியதனால இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ரோடு போட்டா எதிர்ப்பு, இது போட்டா எதிர்ப்பு, அது போட்டா எதிர்ப்பு. டங்ஸ்டன் மதுரையில எடுத்தா கண்டிப்பாக 10 பிரச்சனைகள் அது இருக்கு இல்லையா, அது சொல்லவே இல்லைங்க, கண்டிப்பா இருக்கு. அது ஒரு முக்கியமான ஒரு மெட்டீரியல் நமக்கு வேணும். அதுல வேலை வாய்ப்பு இத்தனை பேத்துக்கு வருது, இதுல பிரச்சனையானாலும் இத்தனை பேத்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. எதற்கெடுத்தாலும் எதிர்ப்பு 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 என்கின்ற அரசியல் மட்டும். இதை படிச்சுட்டு வர்றதுக்கு தான் நீ வந்து வண்டி பிடிச்சி லண்டன் போறியா அப்படின்னு சட்டையை பிடிச்சி கேட்க தோணுதா தோணலையா? இப்படியாக பிராதுகள் போயிட்டு வந்த சூழ்நிலையில அதிமுக ஈஓட்டி கொண்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு சட்டப்பேரவை தமிழ்நாடு சட்டப்பேரவை கூடியிருக்குது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குது. என்ன அப்படின்னா, இந்த டங்ஸ்டன் அரிட்டாப்டீல் எடுப்பதை வந்து ஒன்றிய அரசு எடுக்கக்கூடாது, அதை வந்து தமிழ்நாடு மக்கள் எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிறத தெரியப்படுத்தும் விதமாக ஒரு தீர்மானம். ஆனால் இதுக்கு முன்னாடியே வந்து முதல்வர் ஒரு சில ப்ரெஸ் மீட்டில், அப்புறம் டெபுட்டி சிஎம் கூட ஒரு சில ப்ரெஸ் மீட்டில் அரிட்டாப்பட்டியில் அந்த டங்ஸ்டன் எடுக்கிறதுக்கான ஒரு கான்ட்ராக்டோட மத்திய அரசாங்கம் உள்ள ஒரு ஒன்றிய அரசு அதை ஒருபோதும் தமிழக அரசு அனுமதிக்காது, நாம் அவர்களை விரட்டி அடிப்போம், தமிழக மக்கள் கவலை கொள்ள வேண்டாம் என்பதை சொல்லிட்டாங்க. ஆமா, அது வந்து ஒரு பயோடைவர்சிட்டி பகுதியாகவும் பல்லுயிர் வாழ்கிற பகுதியாகவும் இருக்குது. அதன் அடிப்படையில் துறை அமைச்சருங்கிற முறையில் பொன்முடி அவர்களும் வந்து அதற்கான அறிக்கையும் அவர் வந்து சொல்லிட்டாரு, கண்டிப்பாக நாங்கள் டங்ஸ்டன் எடுக்கிறதுக்கு விடமாட்டோம் அப்படின்னு. இப்படி துறை ரீதியாக அமைச்சரும் சரி, தமிழ்நாடு முதல்வர் என்கிற முறையில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் சரி, டெபுட்டி சிஎம் முறையில் அவரும் சரி, துணை முதல்வரும் சரி, எல்லாரும் அவங்களுடைய நிலைப்பாடையும் அவங்களுடைய உறுதித்தன்மையும் வெளிப்படுத்திட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் நம்மளோட நிலைப்பாடும் அதான், ஒட்டுமொத்தமான நிலைப்பாடம் தான். அங்கே மக்கள் வந்து வெளியேற்றப்படுவார்கள், அது ஏகப்பட்ட விஷயம் இருக்கிறதுக்குள்ள. ஏன் அப்படிங்கிறது இன்னும் சுருக்கமாகவும் சொல்லி முடிச்சிடறோம். வெறுமனா மக்கள் வெளியேற்றுறது மட்டுமே அங்கே பிரச்சனையா அப்படின்னா அது மட்டும் கிடையாது. 1200 1300 வருடங்களுக்கு முன்ன இருந்த சமண படுக்கைகளாக இருக்கட்டும், குடைவரை கோயில்களாக இருக்கட்டும், சமண சிற்பங்களாக இருக்கட்டும், 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட சிற்பங்கள், அப்புறம் பின்னாடி வந்து 18ஆம் நூற்றாண்டு நினைக்கிறேன், 18ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னரால் கட்டப்பட்ட சிவன் கோயில் கடவுள், அந்த கோயில்லாம் வந்து கிட்டத்தட்ட இந்த டங்ஸ்டன் எடுக்கணும் அப்படின்னா இவ்வளவு விஷயங்களையும் நீங்க எடுக்க புராதனமிக்க சின்னங்கள் இதெல்லாம் இடிச்சு குப்பையில கொண்டு போடுறதுக்கான தருணமாக இந்த டங்ஸ்டன் எடுக்கிறத அவங்க மாற்ற போறாங்க. ஆமா, இவ குறிப்பா இன்னும் பார்க்கணும்னா இது எல்லாமே தமிழ்நாட்டினுடைய ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து பராமரிச்சுக்கிட்டு வருது. இன்னும் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரத்தை பெற்று தருவதற்கு இந்த பகுதியில் அரிட்டாப்பட்டி பகுதியில் இருக்கின்ற பல வரலாற்று புராதன சின்னங்கள் பெரும் பங்கு ஆற்றி இருக்கிறது அப்படிங்கிறதையும் பூவுலக நண்பர்கள் வந்து நீண்ட அறிக்கையா போட்டிருக்கிறாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க அதையும் ஒரு தடவை படிச்சிருங்க. நம்ம போன வீடியோல சொல்லணும். இப்போ இதை தோண்டும் போது அதெல்லாம் சிதஞ்சிருச்சு அப்படின்னாக்கா ஈஸியா செம்மொழிங்கிற அந்தஸ்தையும் பின்னால கொஸ்டின் பண்ணி அதையும் காலி பண்ணுவோம். நம்ம ஒன்றும் இல்லை, இப்போ தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முழுமனதுடன் போடப்படுற அனைத்து சாதியினர் அர்ச்சகர் போன்ற திட்டங்களையே பின்வாசல் வழியாகவோ இல்லை கோர்ட்டுடைய முன்வாசல் வழியாகவோ சில பேர் போய் பெட்டிஷனை போட்டு மொட்டை கடுதாசி போட்டு நிப்பாட்டிடுறாங்க. அப்படிங்கிற வகையில் நாளைக்கு அதே நபர்கள் இல்லை வேறு நபர்களோ இதே போன்று சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு ஐயா அந்த செம்மொழி அந்தஸ்து வாங்கியிருக்கிறாங்க, பட் அதுக்கான ஆதாரங்கள் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டால் நம்ம எதை கொண்டு போய் காட்டுறது? எதையும் காட்ட முடியாது. அப்போ அதற்கான சூழலும் இதில் இருக்கிறது. இந்த நிலைமையில தான் சட்டமன்றத்துக்குள்ள ஒருமனதாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழக அரசு இந்த தீர்மானத்தை முன்னாடி வைக்கிறது விவாதத்துக்கு. அப்போ மற்ற கட்சிகள் ஏறக்குறைய எல்லாருமே அதை ஆதரிக்கிறாங்க. அதாவது டங்ஸ்டன் எடுக்கக்கூடாது என்கிற திமுகவினுடைய ஒட்டுமொத்த குரலையும் கூட்டணி கட்சிகள்லாம் ஆதரிக்குது. இப்போ இதை ஆதரிக்காது ஏன்னாக்கா இப்போ அதிமுக கிட்ட விவாதம் போது தான் நம்மளால பொங்கி எழறாப்புல. நம்ம எதிர்கட்சியின் தலைவர் என்ற முறையில் அதிமுக அந்த முதுகெலும்பு உடைய எங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதுகெலும்பு உருவி கையில வச்சுக்கிட்டு இந்த பாடுறா முதுகெலும்பு, this is my spine அப்படிங்கறாப்ல.
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீராவேசமா பேச்சு. ஏங்க எப்ப வந்து தெரியுமாங்க அது, எப்ப வந்து இது விளையாடுறீங்களா நீங்க அப்படின்னு ஒரு சட்ட மீள் பார்வை நம்ம காட்டினாப்ல. இந்த சட்டம்னா என்ன, அந்த சட்டம் எப்ப வந்தது, அது எப்படி வந்தது, அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு ஒரு பாடத்தை எடுத்திருக்கிறாரு. திமுக காரங்களும் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆயிட்டாங்க, ஃபுல் கிளாஸ் எடுத்துட்டாப்ல. அது வந்து ஒரு பேருரை, அது உண்மையிலேயே ஒரு பேருரை. அது இதெல்லாம் இவங்க அதிமுக காரங்க பயங்கரமா குஜாலா இன்னைக்கு இது பண்ணுவாங்க. அந்த அளவுக்கான ஒரு ஸ்பீச்சு வெகுண்டு எழுந்து திமிரி எழுந்து அந்த ஸ்பீச்சை கொடுத்துட்டாப்ல. அதை கொடுக்கும்போது எப்போ வந்து தெரியுமா, அது இல்லை 10-15 நாளைக்கு முன்னாடி வந்தது. அது ஏங்க 2023 நாடாளுமன்றத்தில் வந்ததுங்க சட்டம் அப்படின்னு சொன்னாப்ல. அங்கே திமுக ஏகாதிபத்தியமே யாரை ஏமாற்ற தமிழ்நாடு மக்களை ஏமாத்துற அதெல்லாம் கண்டுபிடிச்சேன் நான். எவ்வளவு ஆய்வாளரை வச்சிருக்கிறேன் நானு, சும்மாவா? ஆக அன்னைக்கு 2023 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதுங்க. அன்னைக்கு திமுக ஆதரிச்சுட்டு இன்னைக்கு இங்க வந்து பேசுறீங்களா அப்படின்ற உண்மையை கண்டுபிடிச்சாருங்க. என்ன அன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதா திமுக தெரிவிக்கல. தெரியல. அதான் எங்க அண்ணன் பிடிச்சாருல எடப்பாடி பழனிசாமி. பூரா திமுக எல்லாம் ஏமாத்துறீங்க ஊருக்குள்ள, நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கலங்கிறத எங்க ஐயா வந்து டவுசரை போட்டு வந்து இன்னைக்கு வேட்டியை மடிச்சுக்கிட்டு கண்டுபிடிச்சாரா இல்லையா பாஞ்சாறுல இன்னைக்கு. ஏங்க ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல தெரியுமா? ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல? அவையில இருந்தா தான் தெரிவிக்க முடியும். ஏன் அவையில இல்ல அப்படின்னாக்கா, அந்த 2023 இந்த கன்சென்ட் சம்பந்தமான ஆகஸ்ட் 2ஆம் தேதி நினைக்கிறேன் அன்னைக்கு மணிப்பூர் விஷயத்தை குறித்து, அப்ப வந்து மணிப்பூர் வந்து பற்றி எரிந்து கொண்டிருந்த காலகட்டம், இன்னைக்கும் பற்றி எரிஞ்சுட்டு தான் இருக்குது. ஒட்டுமொத்த எதிர்கட்சியுமே மணிப்பூருக்கு ஏன் பிரைம் மினிஸ்டர் போகவில்லை என்று பயங்கரமான பேசு பொருளாக்கி அவங்க வந்து மணிப்பூர் தான் அன்னைக்கு வந்து மிகப்பெரிய வாத பொருளா இருந்துச்சு. மணிப்பூரை குறித்து விவாதிக்கணும் அப்படிங்கிறத பெரிய அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க எதிர்கட்சி. அப்ப அவங்க விவாதிக்க முடியாதுங்கிறாங்க, விவாதிச்சு ஆகணுங்கிறாங்க, பிரைம் மினிஸ்டர் வர சொல்லுங்கிறாங்க, அவங்க பிரைம் மினிஸ்டர் வர முடியாதுங்கிறாங்க. அப்புறம் நம்பிக்கையில்லா தீர்மானம்லாம் கொண்டு வந்தாங்க இல்லையா? அந்த காலகட்டத்தில் இப்போ பிரைம் மினிஸ்டர் வரல, இதை நீங்கள் மணிப்பூரை பற்றி விவாதிக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, நாங்கள் இதை புறக்கணிக்கும் வகையில் நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். வேற எந்த நாடாளுமன்ற நடவடிக்கையுமே கூடாதுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆமா, வேற நாடாளுமன்றத்தில் சட்ட நிறைவேற்றுறது வேற எதுவும் நீங்க பண்ணக்கூடாது, நீங்க மணிப்பூர் இதை டிஸ்கஸ் பண்ணுங்க முதல்ல. இது மிகப்பெரிய பிரச்சனை நம்ம கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். நினைவு சரியா இருந்தா அப்படிதான் ஒரு பிரச்சனை போச்சு. அப்படி சொல்லிட்டு தான் அவங்க வந்து புறக்கணிச்சுட்டு வெளில போறாங்க. 2023 காலகட்டத்தில் ஒற்றை நபரா ஒருத்தர் உள்ள இருந்திருப்பாரு. ஆமா, யாரு ஒரு ஓபிஎஸ் ஆர் பையன், ஓபிஎஸ் அவருடைய பையன். ஆமா, நம்ம அதிமுக வரமாட்டாரோ? ரவீந்திரநாத் அவர் அதிமுக வர மாட்டாரா? அவர் பிஜேபி தானே, எனக்கு தெரிஞ்சு பிஜேபி தான். பிஜேபி தேனியின் தோனி தானே, பிஜேபி தான். பிஜேபி தானே. தெரியும், அவர் காவி கலர்ல தான் சட்டையை போட்டு போகல, போயிட்டு மோடினாக்க என்ன M ஃபார் O ஃபார் D ஃபார் I ஃபார் எல்லாம் பண்ணி பயங்கரமா இது பண்ண வரல சார். hereby I congratulate our prime minister Modi. உட்காருப்பா, வேற ரைம் சொல்ற மாதிரி உட்காருப்பா. நம்ம கண்ணு முன்னாடி. அப்ப அன்னைக்கு வந்து அவங்க ஒட்டுமொத்தமா மணிப்பூரை பத்தி விவாதிக்கவில்லை என்பதற்காக வேறு எதுவுமே இங்க விவாதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வெளிநடப்பு பண்றாங்க. இப்போ ஒரு ஜனநாயக அரசாக இங்க நாடாளுமன்றத்துல அதே மாதிரி ராஜ்யசபாவிலையும் சொல்லிட்டு வெளிநடப்பு. ஆமா, இப்போ என்னன்னா அப்படி வெளிநடப்பு செஞ்சு வெளியில போய் பிரஸுக்கு வந்து இந்த மாதிரி மணிப்பூரை பத்தி டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அப்ப நாங்க வெளிநடப்பு செய்யறோம்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் அமளி. இப்ப என்ன உள்ளே அமளி, வெளியில போய் அதுக்கப்புறமா அமளி பண்றாங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, ஒரு ஜனநாயக ரீதியில ஒரு ஆளுங்கட்சி செயல்படுகிறது அப்படின்னா காரணமே இல்லாம அதிமுக வந்து சம்பந்தமே இல்லாம ப்ரோ மானிய கோரிக்கை முடிச்சு டிஸ்கஸ் பண்ணலாம், இல்ல எனக்கு இப்பயே டிஸ்கஸ் பண்ண, ஐயா நேரம் ஒதுக்கியாச்சே கேள்வி நேரத்தில் டிஸ்கஸ் பண்ணலாம் உட்காரியா அப்படின்னா, நான் மானிய கோரிக்கை உட்கார மாட்டேன் அப்படின்னு வெளில வருவாங்கல்ல. இது வேற. ஆனால் அதுக்கப்புறமும் சட்டமன்றம் நடைபெறும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம டைம் கொடுத்தா அவங்க அதை பயன்படுத்திக்கல வெளில போகிறாங்க. ஆனால் நாடாளுமன்றத்தில் என்ன நடந்துச்சுன்னா, இதை டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு எதிர்கட்சிகள் கேட்குது. ஆனால் அவங்க அதை வந்து கன்சிடர் பண்ணவே இல்லை. இவங்க பூரா பயிலும் வெளில பற்றி விட்டுட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சட்ட மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அப்படி தாக்கல் செய்யப்பட்டது சட்டம். அப்படிதான் இந்த சட்டத்தை அங்கே பாஸ் பண்ணியிருக்காங்க. பாஸ் பண்ணி எதிர்கட்சிகள் விவாதிப்பதற்கே இல்லை, ஆளுங்கட்சி மட்டும் தான் உள்ள இருந்தாங்க. அவங்க மட்டுமே ஓட்டு பாஸ் போட்டு பாஸ் பண்ணாங்க. அருமை, சூப்பர். மோடி எவ்வாறாக சட்டத்தை அப்படியே அதை வந்து ராஜ்யசபாவுக்கு போகுது. ராஜ்யசபால நம்ம ஐயா அதிமுக சார்பாக இருந்த இவரு மட்டும்தான் இருந்தார். தம்பிதுரை இவங்க தான் இருந்தாங்க, அதிமுக தான் இருந்தாங்க. மற்ற நம்ம ஆளுகள்லாம் மணிப்பூருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அதுக்கு முன்னாடியே வெளில போயிட்டாங்க. அப்போ இங்கே வரும்பொழுது உள்ளே உட்காந்துருக்க தம்பிதுரை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும்ல, ஐயா இது வந்து எங்கள் ஊரை பாதிக்கும், இது மதுரையில் வருது, அரட்டாப்பட்டில் வருது, எங்கள் ஏகப்பட்ட குடும்பங்கள் வாழுது, அதனால நாங்கள் வந்து இந்த பில்லை நான் ரிஜெக்ட் பண்ணுறேன், நான் இந்த பில்லை வந்து நான் அப்போசிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஐ டோன்ட் லைக் இட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கணும். இட்ஸ் வெரி ராங் ப்ரோன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் தம்பிதுரை என்ன சொன்னார்னா, அவர் சொன்னதை நீங்களே கேளுங்க. NDA is in India, UPS not in India. Thank you. That is all I can say, sir. I am appreciating that bill. I am appreciating that bill. I am appreciating that bill.
I think regarding our honorable minister brought for regulation. I support this bill. டாக்குமெண்ட் சொல்லிட்டாங்க. விழுந்துட்டாப்ல சாஸ்தாங்கம்மா. அதுல ஹைலைட்டான பாயிண்ட் என்ன தெரியுமா? அவர் அடுத்த பக்கத்தை புரட்டி this bill have such a beautiful points and features அப்படினாரு. ஓ என்ன அப்படி பியூட்டிஃபுல்லான ஃபீச்சர்ஸ்? இல்ல அழகா பிரிண்ட் பண்ணிருக்காங்க. லெட்டர்ஸ் ஃபாண்ட் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு இந்த கலர்ஸ் எல்லாம். அப்படினா அந்த ஃபீச்சர்ஸ்லாம் முத்துமுத்தா இருக்கு. ஓ அவர் எதை வந்து பியூட்டிஃபுல்லான ஃபீச்சர்னு சொல்றாரு, சேலியன் ஃபீச்சர்னு சொல்றாருன்னா வேற எதுவும் கிடையாது. இந்த ஏலத்தை வந்து ஒன்றிய அரசே விட்டுக்கலாம்ங்கிற விஷயம் அருமையான ஃபீச்சருங்க. என்ன ஃபீச்சர்? என் வீட்டில் வந்து என் வீட்டில் என்னை விரட்டி விட்டு என் வீட்டில் உள்ள நிலத்தை பிடிங்கிட்டு அங்கே நீ சுரண்ட போகிறதுக்கு உன் வீட்டை நான் குடையலாம், இது நோண்டலாம், இடிக்கலாம், கேள்வியே ஏன்னே கேட்கப்படாது. அந்த வீட்டில் உள்ளே கேள்வி வைக்க தேவையில்லை, அந்த மாநிலத்தில் உள்ளே கேள்வி வைக்க தேவையில்லை. நீ டெல்லியிலேருந்து ஏதோ ஒரு மணலை கூட்டு வந்து என் ஊரில் ஒன்று அடிச்சு பிடிங்க, அது சூப்பர் ஃபியூச்சர்னு தமிழ்நாட்டிலேருந்து அனுப்பப்பட்ட ராஜ்யசபா எம்பி தம்பிதுரை, அதிமுகவை சேர்ந்த தம்பிதுரை எம்பி அவர்கள் பேசிய பேச்சு தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. இப்படியாப்பட்ட நபருக்கு தான் நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க. இப்போ இங்கே என்ன ஒன்றாக்கா, இவர் நம்ம எடப்பாடி பழனிசாமி பாருங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர் இப்போ அப்படியே ரிவர்ஸ் போட்டு சட்டப்பேரவையில் நம்ம எடப்பாடியார் பேசுனதுக்கு பாருங்களேன். இப்போ பாருங்க, இப்போ அதான் இவர் என்ன பேசினாருங்கிற ஒரு சின்ன கட்டணை பார்த்தீங்க. இவர் பேசின உடனே நம்ம இவர் துரைமுருகன் அவர்கள் வந்து பதில் சொல்றாப்ல, பதில் சொன்னது தான் நம்மளால வந்து பாஞ்சு குதிச்சாப்ல. இப்போ அதுக்கு முதல்வரும் தெளிவா சொல்லிட்டாரு, எப்பா நீங்க நாடாளுமன்றத்துல ஆதரவு தெரிவிச்சிருக்கிறீங்க, நீங்க தான் டென்ஷன் எடுக்கிறதுக்கு இது பண்ணிருக்கீங்க, இருந்தாலும் இப்போ இதெல்லாம் பேச வேணாம், ஒரு மனுதான் தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். மரியாதையா எதிர்கட்சி தலைவருங்கிறப்ப கௌரவியை காப்பாற்றிக்கிட்டு நிறைவேற்றி கொடுத்துட்டு போ அப்படின்னு அதை சிம்பிளாக முடிச்சிட்டாரு. இப்போ பிரச்சனை என்னன்னா, நீ சட்டமன்றத்தை எவ்வளோ ஆவேசமாக பேசுறீங்க. ஏங்க இந்த சட்டம் எப்படி இருந்துச்சு தெரியுமாங்க, சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, இது 1 வருஷமாச்சு, நீங்கள் என்னங்க பண்ணீங்க, என்னங்க செஞ்சீங்க அப்படின்னார்ல, நீங்கள் என்னப்பா செஞ்சீங்க? நாடாளுமன்றத்தில் இந்த மாதிரி பேசிருக்கலாம்ல தம்பிதுரை அவர்கள், அல்லது நாடாளுமன்றத்தில் ஒரு பில்லு வருதுனாக்கா அது என்ன பில்லு வரப்போகுது, அதை வந்து ஆதரிக்கணுமா எதிர்க்கணுமான்ற ஒரு டிஸ்கஷன் உங்கள்கிட்ட கிடையாதுங்களா? அப்போ தம்பிதுரை அதிமுகவில் இல்லையா, அல்லது தம்பிதுரை தனிப்பட்ட முறையில் செயல்படுவாப்லையா, அல்லது தம்பிதுரை அங்கே பில்லு ஆதரிச்சதே உங்களுக்கு தெரியாது, ஒருவேளை எப்படியா இருக்கும் போல் இருக்கு? இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பில்லுன்னா ஒரே பில்லு தான், அப்போல்லாம் ஒன்று வந்துச்சு இல்லை கோடி ரூபாய்க்கு. இல்ல அந்த பில்லு மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும், மற்றபடி வேற எந்த தெரிஞ்சு டிவியில வந்திருக்காது. அது நம்ம ஐயா எல்லாத்துமே டிவியில பார்த்தா தெரிஞ்சுப்பாப்புல. ஒருவேளை அன்னைக்கு கரண்ட் கட்டோ நீங்க டிவியில போட்டு இருந்திருக்கணும். அதை இங்க ஏன் டிவியில பார்க்காதனால அவருக்கு தெரியல. நீங்க நைஸா அங்க போய் அங்க நடக்குது இவருக்கு எப்படி தெரியும்? இவர் நம்மளாலும் பட்டன் பொண்ணு தான் வச்சிருக்காப்புல, அதுலயும் வராது. அப்ப என்ன பண்ண முடியும் அவரால்? நீங்க டிவியில போட்டிருக்கணும், ஜெயா டிவில அது வந்திருக்கணும். அப்படி இல்லைனாக்க இன்னொரு டிவி அவங்க வச்சிருக்காங்க, அதுல நீங்க போட்டுருந்தாங்க எங்க ஐயா பார்த்துருப்பாரு உட்காந்து. அது நான் எங்க ஐயா என்ன பண்ணுவாரு? இல்லை இப்போ ராஜ்யசபாவில் நடக்கிறதெல்லாம் கூட வரும், ஒரு கரண்ட் கட்டாக இருக்குமோ தெரியல. இப்போ இங்கே இயற்கை வளங்களை நாங்கள் மட்டும்தான் பேசுகிறோம், நாங்கள் மட்டும்தான் அதை வந்து கவனிக்கிறோம். உயிர்மைநேய அரசியல் அப்படி சொல்லுங்க, அதுதான் சூப்பராக இருக்கும். அனைத்து உயிர்வள அரசியல் உயிர்மைநேய அரசியல் பேசக்கூடிய சைமன் இருக்காப்புல, அந்த சைமன் குழு இப்போ இந்த டங்ஸ்டன் எடுக்க போகிறாங்க, இல்லை கனிம வளம் எடுக்க போகிறாங்க அப்படின்னாக்கா மக்கள் பாதிக்கப்படுறாங்க, ஊரை தோண்ட போகிறாங்க, கனிம வளங்கள் இருக்குது அப்படின்னாக்கா அந்த நிலங்களை காலி பண்ண போகிறாங்க அப்படின்னா, இதை எதிர்த்து என்னைக்காவது நாம் தமிழர் கட்சி பாருங்கள் அதிமுக தம்பிதுரை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காப்புல. இந்த அதிமுகவுக்கு தான் இங்கே உள்ள 66 தொகுதியில் உள்ள மக்கள் 66 சீட்டு அதிமுக தனித்து ஜெயிச்சது இதில் இந்த எதிர்கட்சியா. அப்போ 66 தொகுதியில் உள்ள மக்களுக்கு நீங்க எதிராக செயல்பட்டிருக்கீங்க. ஏன்னாக்கா தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் பிஜேபி கொண்டு வர எந்த திட்டத்தையுமே ஏற்றுக்கொள்கிற நபர்கள் கிடையாது. ஏன்னாக்கா இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எதிரானது தான் அவங்க கொண்டு வர சட்டம் திட்டம். அதை எடப்பாடி பழனிசாமி சொல்றாப்புல, டங்ஸ்டன் வந்துச்சுனாக்கா மக்கள் பாதிக்கப்படுவாங்க, மக்கள் பிரச்சனைங்க, அதனால தான் நான் சட்டமன்றத்திலே பேசுறேன் அப்படின்னு இங்க பேசிட்டு நாடாளுமன்றத்தில் பில்லு வரும்பொழுது ஈஸியா அதை சப்போர்ட் பண்ணி பேசுறாங்கனாக்கா என்ன இரட்டை நிலைப்பாடு, என்ன ரெட்டநாக்கு? இவங்க எவ்வளவு பெரிய அயோக்கியர்கள், எவ்வளவு பெரிய சில்பா குமார்கள் இவர்கள், எவ்வளவு பெரிய ஆரணி சவுக்கு சங்கர்கள் இவர்கள், எவ்வளவு பெரிய ரெட்பிக்ஸ் பிளிச்சா இருப்பாங்க இவங்க. அப்ப இந்த திருட்டு கும்பலுக்கு தான் அந்த 66 தொகுதியில் நீங்க ஓட்டு போட்டீங்களா? நீங்க திரும்பவும் ஓட்டு போட்டு 66 பேரை உள்ள அனுப்பிச்சீங்கன்னா எதிர்கட்சி சரியா செயல்படணும். ஒரு ஆளுங்கட்சி சரியில்லை அப்படின்னாக்கா எதிர்கட்சி சரியில்லைன்னு அர்த்தம். ஜனநாயகம் ஆரோக்கியமாக இயங்குவதற்கு எதிர்கட்சிகள் தான் சிறப்பாக செயல்படணும். எதிர்கட்சி எந்த அளவுக்கு போர்ஸா ஆளுங்கட்சி அட்டாக் பண்ணி கேள்வி கேட்கிறாங்களோ அப்பதான் ஆளுங்கட்சி அந்த அளவுக்கு வேகமா மக்களுக்கு செய்வாங்க. இன்னொன்னு அவங்களை கேள்வி கேட்கிற அளவுக்கு எதிர்கட்சிக்கு முதல்ல அவங்க நாணயமா விஷயம் தெரிஞ்சு நாணயமா இருந்திருக்கணும், நேர்மையா அறிவு இருக்கக்கூடாது. ஆமா, ஞானம் இருந்திருக்கணும். நீ இருந்துகிட்டு எதிர்கட்சி நீ பிஜேபிக்கு துணை போய்கிட்டு ஆளுங்கட்சி கேள்வி கேட்டு அது மக்களுக்கு ஈஸியா தெரியும். நீயே ஒரு அடிமை, நீ என்ன அவனை போய் கேள்வி கேட்கறன்னு உன்னே கேட்டுருவாங்க. நீ முதல்ல நேர்மையா இருக்கணும், இருந்துகிட்டு கேள்வி கேட்கணும். அப்ப இங்க சரியில்லை ஆளுங்கட்சின்னு கேள்வி கேட்கறனாக்கா நீ சரியில்லைன்னு அர்த்தம். நீ சரி இருந்தாக்கா அவங்க சரி இருந்திருப்பாங்க.
இப்போ ஏன் வந்து சைமன் தாத்தாவுக்கு வந்து எந்த அறிக்கையுமே கொடுக்காம இருக்காருன்னா, பிரதீப் ரங்கநாதன் ஊர் இல்லைல்ல அது. பிரதீப் ரங்கநாதன் பிறந்த ஊரா இருந்தா அறிக்கை போட்டிருப்பாரு. இன்ன வரைக்கும் அறிக்கை வந்துருக்குதா? ஆனா ஆளுங்கட்சி நேரடியா எதிர்க்குது. டங்ஸ்டனா அங்கேயும் எதிர்க்குது, இங்கேயும் எதிர்க்குது. சட்டமன்றத்துல ஓப்பனா சொல்லிட்டாரு, டங்ஸ்டனை எடுக்க விட மாட்டோம் நாங்க. அப்படி மீறி அப்படி ஒரு விஷயம் நடக்க போறது இல்லை. அப்படி நடக்கிற பட்சத்துல நான் பொறுப்புல இருக்க மாட்டேன். நான் வந்து பொறுப்புல விலகுறேன், பதவியை விட்டு விலகுறேன், முதலமைச்சர் பதவி வந்து நான் இறங்கிடுறேன், எடுக்க மாட்டாங்க. ஒருவேளை எடுத்தாங்கன்னாக்கா அன்னைக்கு நான் முதலமைச்சரா இருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒத்த ஸ்டேட்மெண்ட் உங்களால் கொடுக்க முடியுமா எடப்பாடி பழனிசாமியால? ஏங்க சிஏஏ சட்டம் வரும்போது நீங்க என்ன சொன்னீங்க? சிஏஏவை ஆதரிச்சு ஓட்டு போட்டு இந்த சிஏஏ பில்லு மசோதா வந்து சட்டமாகிறதுக்கு காரணமே இந்த அதிமுக பாமக அவங்க 2 பேரும் சேர்ந்து போட்டு ஓட்டு தான். வெறுமனே இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ மட்டுமே எதிரான சட்டம். அது ஈழத்தமிழர்களுக்கு எதிரானது. ஆமா, ஈழத்தமிழர்களுக்கு அதுல இடமே இல்லை அந்த சட்டத்துல. அப்போ இவங்களுக்கும் வந்து உள்ளீடு செய்து அவர்களுக்கான சட்ட திருத்தத்தை கொண்டவங்க, இல்ல சட்டத்தை மொத்தமா ரிப்பீல் பண்ணுங்க, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு செய்யுங்க அப்படின்னு முன்மொழிஞ்சு அவர்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தது திமுக. அப்ப இந்த சிஏக்கு சப்போர்ட் பண்ணி இவங்க தான் ஓட்டு போட்டதுனால தான் பாமக, இந்த அதிமுக ஓட்டு போட்டதுனால தான் மசோதா சட்டமானுச்சு. இந்த சித்தப்பார் ஆட்சி தான் சிறப்பான ஆட்சின்னு சொல்றாப்புல நம்ம அண்ணன் சைமன். அது மட்டும் இல்லாம இந்த விவசாய சட்டமும் மசோதா வந்து சட்டமானதுக்கு காரணம் இதே பாமக அதிமுக காரங்க ஓட்டு போட்டதான் ஒட்டுமொத்த இந்தியாவுமே மசோதா சட்டமா மாறினுச்சு. அப்ப இதே எடப்பாடி சொல்றாரு, விவசாய சட்டம் என்ன மாதிரியான சட்டம்? எந்த விவசாயம் பாதிக்கப்படுற என்கிட்ட நேருக்கு நேரா உட்காந்து விவாதம் பண்றது தயாரானாப்புல. திமுக தலைவருக்கு ஒண்ணுமே தெரியலைங்கிற அளவுக்கு எல்லாம் பேசியிருக்கிறாரு, பேசினாப்புல. சிஏனால எந்த முஸ்லீம் பாதிக்கப்படுறாங்க சும்மா சொல்லி மிரட்டாதீங்கன்னு சட்டமன்றத்துல பாஞ்சாப்ல சட்டமன்றத்துல இருக்கிற உரையில் இருக்குது. அது ஏங்க சும்மா பேசிக்கிட்டே மக்கள் நீங்க திசை திருப்புறீங்க. எந்த சிறுபான்மையினர் பாதிக்கப்பட்டாங்க கூட்டு வந்து காட்டுங்க, சும்மா இதெல்லாம் மக்களை ஏமாத்த முடியாது அப்படின்னாப்புல. இதனால் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க சொல்லுங்க, நாங்க தீர்வு வாங்குறோம். தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழ் மண்ணில் பிறந்த எந்த சிறுபான்மை மக்கள் பாதிக்கிறார் என்று சுட்டி காட்டுங்க, நாங்க அதுக்கு பதில் சொல்றோம். யார் பாதிச்சிருக்கிறா விளக்கம் சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். அதான் அள்ளி போட்டு குத்துனாங்க எலெக்ஷன். அப்ப அதுலயும் 66 தொகுதியில் உள்ள மக்கள் உங்களை நம்பி இருக்காங்க. நம்பி இல்லை திருத்திப்பாங்க தங்களை என்று உங்களுக்கு எதிர்கட்சியாக ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த எதிர்கட்சிங்கிற வாய்ப்பை இந்த 5 வருஷம் சரியாக பயன்படுத்துனீங்கன்னா 26 நீங்கள் ஆளுங்கட்சியாக உட்காரலாங்கிற ஒரு அங்கீகாரத்தை, ஒரு நம்பிக்கையை மக்கள் உங்களுக்கு விதைச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையை திரும்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா பொய் சொல்லி அவதூறு பரப்பி மக்களை, அந்த 66 தொகுதிகளில் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை முட்டாளாக்கி திரும்ப நான் அவங்கள்ட்ட ஓட்டு வாங்கணும்னு மக்களை ஏமாற்ற பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, உங்களுக்கு வேட்டு தான் போடுவாங்க. இதில் குறிப்பாக இந்த பகுதிகளில் வெறுமனா தொன்மையான விஷயங்கள் மட்டும் கிடையாது, 100 கால பள்ளிவாசல்லாம் கூட இருக்குன்றாங்க. அப்ப சிறுபான்மையினர் காவலர்னு SDPI மாநாட்டில் பட்டம் கொடுத்தீங்களே, நீங்க கூப்பிட்டு கேளுங்க ப்ரோ என்னது இது அப்படின்னு ஒரு கேளுங்க. அவர் அதிமுகவோட வந்து இதுல மாநிலங்களவையில் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அப்ப போன முன்னாடி சிஏ சட்டத்துக்கு ஆதரவு இருந்துச்சு, முன்னாடி விவசாய சட்டத்துக்கு ஆதரவு வச்சு நாங்கள் பிஜேபி கிட்ட இருந்தோம், அப்புறம் நாங்கள் பிஜேபி கிட்ட உள்ள வந்துட்டோம். இப்போ நாங்கள் தெளிவாக இருக்கோம்னாக்கா என்ன மானாவுக்கு 2023 டங்ஸ்டன் எடுக்கிறதுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ண பில்லை சப்போர்ட் பண்ணி உங்க கட்சியினுடைய மேலவை MP தம்பிதுரை எதுக்கு பேசினாப்ப? அப்ப இப்பவும் நீங்க பிஜேபியினுடைய அடிமையாகத்தான் இருக்கீங்க. இததான் வந்து துணை முதல்வர் வந்து கள்ள கூட்டணி இருக்காங்கன்னு சொன்னா பாருங்க எங்களை கள்ள தொடர்புக்கிறாங்கன்னு வேற மாதிரி கண்ணை கசக்கிட்டு வந்து நிக்க தெரியுது இல்ல. அப்புறம் இந்த கள்ள கூட்டணி சொல்லாம என்னன்னு சொல்லுங்க, வேற என்னன்னு சொல்றது? அவராவது கொஞ்சம் டீசெண்டா சொல்லி இருக்காரு எனக்கு தெரிஞ்சு. எவ்வளவு கேவலம் தெரியுமா? மக்கள் சிஏஏ விவசாய சட்டம் இதில் எல்லாத்தையும் ஆதரிக்கிறாங்க பிஜேபி கொண்டு வரதெல்லாம். தமிழ்நாடே ஒட்டுமொத்த இந்தியாவில் தமிழ்நாடுமே சேர்ந்து தான் நீ கொந்தளிச்சு கிடந்துச்சு பிஜேபி ஆட்சியில் அடிமைப்பட்டதுமே கிடந்துச்சுன்னு வச்சுங்களா. அப்போ திரும்பவும் எனக்கு இந்த அப்போ உள்ள ஆளுங்கட்சி எடப்பாடி தலைமையிலான அதிமுக கட்சி அடிமையாக போயிருச்சுன்னு தெரியுது. சரி இன்னொரு வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்து பார்ப்போம், எதிர்கட்சியாக கொடுத்து பார்ப்போம், அதில் செயல்பட்டாங்கன்னா திருத்திக்கிட்டாங்கன்னாக்கா திரும்ப உட்கார வைப்போம் அப்படிங்கிற மனநிலையில் தான் மக்கள் இருக்காங்க. இருந்துமே நீ திரும்ப என்ன பண்ணுறீங்கனாக்கா அதே பொய் புரட்டு வதந்தி இப்படி சொல்லி மக்களை முட்டாளாக்கி மக்களை ஏமாளியாக்கி கோமாளியாக்கி அதன் மூலமாக திரும்ப நம்ம ஓட்டு வாங்க முடியும்னு நினைச்சிங்கன்னாக்கா 2024 எதிர்கட்சியாக கூட ஆக முடியாது. எதிர்கட்சியாக கூட இப்போ விஜய்லாம் ஏன் கட்சி ஆரம்பிச்சு உள்ள வராப்புலன்னா எதிர்கட்சி சரியில்லைன்னு தான் உள்ள வர்றாப்புல. அங்கே அந்த கிரவுண்டு காலியாக இருக்கே, அங்கே நம்ம ஏன் ஒரு கோல் போட்டு பார்த்தா என்ன, அதனால தான் உள்ள வர்றாங்க. இப்போ கேள்வி கேட்குறாங்க எல்லாம். இப்போ இந்த கனிமவள ஆர்வலர்கள், இப்போ இந்த கனிமவள ஆர்வலராக இருக்கட்டும், நடுநிலை சைமனா இருக்கட்டும், பத்திரிகைக்காரங்களாக இருக்கட்டும், எவனா இதை குறித்து எழுதுறானா இப்படி வந்து சட்டமன்றத்தில் அப்பட்டமாக ஒருத்தர் போய் சொல்கிறாரு அப்படின்னு எவனாவது எக்ஸ்பிரஸ் பண்ணி ஏதாவது கேள்வி கேட்குறானா எழுதுறானான்னு பாருங்க, எவனும் எழுதவே மாட்டான்.
இப்போ ஒன்றும் இல்லை, விசிகா வந்து திமுகவுக்கு பயந்து கொண்டு இருக்கிறதா, ஏன் வந்து அழுத்த மாட்டேங்கிறாங்க சமூக நீதி இல்லைன்னு வந்து விசிகாவுக்கு பாடம் எடுக்க அப்ப பிஜேபிக்கு ஆதரவாக அந்த பில்லுக்கு அதிமுகவை சேர்ந்த அமைச்சர் ஓட்டு போட்டிருக்காருன்னா அப்ப பிஜேபிக்கு பயந்து கொண்டு தான் இன்னமும் அதிமுக இருக்கிறதா, இன்னமும் பிஜேபி கள்ள கூட்டணியில் இருக்கிறதா, அப்ப இன்னமும் பிஜேபிக்கு அடிமையாக பாதம் தாங்கி பழனிசாமியா தான் அவர் இருக்கிறாரா என்கிற கேள்வி யாராவது எழுப்புறாங்களான்னு பாருங்க. எவனும் கேட்க மாட்டான், எவனும் எழுப்ப மாட்டான். இப்போ இதில் நமக்கு கேட்க வேண்டிய இன்னொரு கேள்வியும் இருக்குது. இப்போ சரி, இவர் தான் கேட்க மாட்டார், எதுவும் இன்னைக்கு கேட்டா நம்ம தான் பல வருஷமாக அவரோட எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, அதை அப்படி ஓரமாக வச்சுருவோம். நேற்று பேஞ்ச மழையில் இன்னைக்கு காலையில் முளைத்து கொண்டு இருக்கிற காளான்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் போடுவதில்ல. இப்போ இதை கண்டிச்சு என்ன நீ போட்டிருக்க? தமிழ்நாடு அரசுக்கு ஒரு வாழ்த்துக்கள் போடணுமா இல்லையா? ஆமாம், மதுரையில் உள்ள மக்களுடைய ஓட்டு உங்களுக்கு தேவை இல்லையா? அப்போ மதுரையில் தான் அது வரப்போகுது, அங்கே உள்ள மக்கள் தான் பாதிக்கப்பட போகிறாங்க. நீங்கள் இதுக்கு எதிர்த்து ஒரு அறிக்கை விட்டுருக்கணும்னா இன்னும் கவனிக்கணும். அரசியல்னு வந்தால் 24/7 நீங்கள் நினைக்கிறது மாதிரி ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே அப்படி ட்விட்டரை ஒரு 1/2 மணி நேரம் ஸ்க்ரோல் பண்ணாக்கா அரசியல் முடிஞ்சு போச்சுன்னு கிடையாது. 24/7 ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் ஒத்து வராதுங்க ராஜா. பார்த்துக்க. இப்போ அவர் வந்து ஒரு அறிக்கையுமே போடல. அப்போ இந்த டங்ஸ்டன் எடுப்பதற்காக எதிர்த்து நிற்கக்கூடிய திமுகவிற்கு வாழ்த்துக்கள். இதை வந்து பார்லிமெண்ட்ல ஆதரிச்ச அதிமுகவுக்கு எங்களோட எதிர்ப்புகள். 4 லைன்லயாவது ஒரு அறிக்கை, ஒரு மண்ணாங்கட்டி. இவரு தான் அம்பேத்கர் பேரே சொல்லாம பாஜகவுக்கு ஒரு எதிர்ப்பு. எப்போதுமே பேர் சொல்ல மாட்டாப்ல. அந்த கட்சி, ஒரு கட்சி, ஒரு குரூப் அரசியல் தான் பண்றீங்களா இல்ல வேற எதுவும் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களா? என்ன நமக்கு தெரியல, அவர் தான் சொல்லணும். இல்ல சில்பா குமார் கேட்டு சொல்லுவாப்புல. அவரே கொஞ்சம் கேட்குற நிலைமையில தான் இருக்கிறாரு. இப்போ இவங்க எல்லாம் எங்க போனாங்க? இவங்க எல்லாம் என்ன, உங்களோட நிலைப்பாடு என்ன? எதிர்க்க போறீங்களா, ஆதரிக்க போறீங்களா? ஏன்னா நீங்க தான் வந்து எல்லா மன்னருக்கும் பூ போடுறீங்க, எல்லா தலைவருக்கும் பூ போடுறீங்க. அங்க வந்து மன்னர்கள் கட்டின கோயில்லாம் இருக்குதுங்கிறாங்க. நீங்க வேற வந்து கடவுள் மறுப்பை தவிர்த்த பெரியாரியம் வேற பேசுறீங்க. கோயில் வேற இடிபட போகுது. மக்களுக்காக தான் பேச மாட்டீங்க, கோயிலுக்காகவாவது பேசுங்க. அதுக்காவது பேசுங்க, தமிழ் மொழிக்காவது பேசுங்க. ஏன்னா தமிழ் தேசியவாதின்னு வேற சொல்றீங்க. தமிழ் மொழி பாதிப்பு இருக்கு, அது உள்ள புராதன சின்னங்கள் இருக்கு, அதுக்காவது குரல் கொடுங்க. மற்ற பத்திரிகையை சார்ந்த நபர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் இதை கேளுங்கள். நீங்கள் தானே அதிமுகவில் அங்கே தம்பித்துறை வந்து ஆதரிச்சாரு, இப்போ நீங்கள் ஏதோ இங்கே எதிர்த்த மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரிடம் கேளுங்கள். அப்போ நீங்கள் பிஜேபி கூட கள்ளக்கூட்டத்தில் இருக்கீங்களா? சிஏஏ விவசாய சட்டத்துக்கு அப்புறம் மாறினதாக சொன்னீங்க, இன்னும் மாறவே இல்லையா? இன்னமும் நீங்கள் அப்போ மறுமுறை 2024 எலெக்ஷனில் ஒருவேளை நீங்கள் ஜெயிச்சிங்கனாக்கா திரும்பவும் நீங்கள் முன்னாடி ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது எப்படி பிஜேபிக்கு அடிமையாக இருந்தீங்களோ அதே மாதிரி 26க்கு அப்புறம் ஒருவேளை நீங்கள் சிஎம் ஆனீங்கன்னாக்கா இதே மாதிரி தான் நீங்கள் அடிமையாக தான் இருப்பீங்களா அப்படிங்கிற கேள்வியை வெட்ட வெளிச்சமாக பயப்படாமல் கேளுங்க. ஏன்னா நீங்கள் பத்திரிகையாளர்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை.